அதாவதுங்க, இப்போ உள்ள இப்போ இந்த கலியுகத்தில் மக்கள் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அதாவதுங்க கடைசி காலத்தில் வயசான காலத்தில் யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கை என்னால் ஓட்ட முடியுமா? பசங்க பிள்ளைகளையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னங்க, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே அந்த காலத்தை முடிச்சுக்கணும். அந்த மாதிரி என் சாதகத்தில் இருக்குங்களா அப்படின்னு அந்த கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்வி கேட்குறது இல்லாமல் ஃபேமிலி சாதத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இருக்கா? மனைவி சாதத்தை பார்ப்பாங்க. மனைவி சாதகத்தில் அதாவது மனைவி தன்னுடைய ஆயுள் உள்ள காலத்து வரைக்கும் தகுதியுமா இப்போ மகன்கிட்ட மருமகிட்ட போய் இது பண்ணாமல் பிள்ளைகிட்ட, அதாவது பிள்ளையை கட்டி கொடுத்துருவாங்க. மருமகன் மக இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போய் நான் போய் நிற்காம வாழ்க்கை முடிஞ்சிருமா? என்னுடைய சாதகம் எப்படி இருக்குது? அவங்க அப்படி கேள்வி கேட்கும்போதே எப்படி தான் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பசங்க 4 சாதகம் பார்த்துருவாங்க. 4ஐயும் தெளிவாக பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி இந்த கேள்விக்கு வருவாங்க. சரிங்க, என் சாதகத்தில் ஆயுள் காலத்தில் ஏதாவது பிரச்சனை சிக்கல் வருமா? என் மகன் மருமகளை நம்பி நம்ம இருக்க முடியும் இருப்பனா என்ன? இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நல்ல நல்ல வசதியாக சம்பாரித்தோம், நல்ல வாழ்க்கையை ஓட்டணும், நல்ல என்ஜாய் போனோம், நல்ல சொத்து சம்பாரித்தோம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி கொடுத்துக்கிறோம். ஆனால் கடைசி இடத்துல போய் நொந்து போனால் இந்த நம்ம வாழ்ந்து காலம்லாம் நினச்சி ரொம்ப நொந்து போகிற மாதிரி வருங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரி, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கேட்டாங்க, அவங்க சாதத்தில் இப்படி கடைசி காலத்தில் நல்ல வாழ்க்கை போகுமா, நல்ல முறையில் ஒரு போய் நம்மளுடைய ஆயுள் முடியுமான்னு கேட்குறது அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இதே பசங்க பிள்ளை சாதத்துலையும் கேட்பாங்க கண்டிப்பாக கடைசியில். எங்கள் பையனை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் பேர வருஷத்துக்கிட்ட போயிடுவாங்க. இது என்னன்ட்டு இதை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன மாதிரி சொல்கிறோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிறது பூரா கரெக்டாக போயிட்டுருக்கான்னு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி அந்த மனைவி சாதம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பையன் பிள்ளை சாதம் கேட்பாங்க. இதே பேரன் சாதத்தை அதே தான் கேள்வி கேட்டுப்பார். அது என்ன கேள்வி அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ வயசான காலத்தில் நாளைக்கு பையன் இருக்கிறான், பிள்ளை இருக்கிறான் அப்படின்னா, இப்போ பையனுக்கு மேரேஜ் பண்ணியாச்சு, மருமகன் இருக்குது அப்படின்னா, அப்போ நாளைக்கு வயசான காலத்தில் முடியல, பையனோட அவனுடைய அனுகத்தில் நம்ம இருப்போமா, இல்லை மருமகன் நம்மளை பார்க்குமா, மகன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா அப்படின்னா அவரும் அந்த கணக்கெடுப்பார். ரெண்டாவது மனைவி சாதகம் பார்த்துருவார். மனைவி சாதகம் எப்படி மனைவி நாளைக்கு என்னென்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் எடுத்து கொடுத்தாச்சு, இல்லை மருமனோட ஆதரவோட, இல்லை மகளோட ஆதரவோட, இல்லை என்னத்துக்கு மகனா மருமகளா இப்படிங்கிற ஒரு பொசிஷன் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆயுள் காலம் சொல்லுங்கள், ஆயுள் காலம் நாங்கள் நீண்டா நல்ல முறையில் போயிடுமா, இல்லை ஏதாவது கஷ்டப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன தெரியுமா, ரிஷவ ராசிக்கு அது நில ராசி, காளை மாடு உள்ளது. இப்போ மாட்டு கட்டுத்தரையில் என்னங்க பண்ண மாடு, அங்கேயும் மூத்திரம் எல்லாமே போயிடும், அங்கேயும் தீனியும் நீங்கும். அப்போ அந்த மாதிரி லக்கணம் வரும்போது அவங்களும் மூத்திரம் அள்ளித்தாங்க போய் சேருவாங்க. இதாங்க மேட்ரு. சரி, மிதனத்தில் வர்றாங்க. இது காற்று ராசிக்கும் போது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு நல்ல நடமாட்டம் இருக்கும்போதே அந்த ஆயில் போயிடும். மேட்ரு இவ்வளோ தான். அப்போ அவங்க வயசானவங்க கேட்பாங்க, ஏங்க நான் ஆயுள் காலத்தில் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போனா, இதெல்லாம் நான் நல்லா சம்பாரித்து முன்னுக்கு வந்துட்டேன், அதே நேரத்துக்கு இந்த மாதிரி ஆயில் என் மனசு வேதனையாக இருக்கும்னு கேள்வி கேட்பாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம், அது விடுங்க. இதே மாதிரி அப்புறம் பையன் மகளுடைய கேள்வியும் போயிடுவாங்க. இதை பார்த்தாலும் இதையும் கேட்பாங்க. இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தி கூட பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன இது, அவங்க ஆயுள் காலம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி போகும், கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. நான் ஒளி முறைவெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, டக்குன்னு எனக்கு என்ன இறைவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அதை நான் கணக்கெடுத்து சொல்லிடுவேன். உங்களுக்கு ஆயுள் காலம் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அதே ஒரு பொதுவாக சொன்ன பாருங்க, ரிசர்வ் லக்கணத்தில் பிறந்துக்கிறாங்கன்னா அவங்க மூத்திரத்தோடு தான் போவாங்க, வேறு வழி இல்லை. அது அப்போ மனைவி அனுசரித்து அவங்க வாழ்ந்தாங்கன்னா அப்போ மனைவி ஆயிலும் பார்க்கணும். ஏன்னா இவருக்கு முன்னாடி அவங்க சுமங்கலியை இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அது இதுவும் அப்புறம் நாளைக்கு மகன் மருமக தானே பார்க்குற மாதிரி வரும். இதெல்லாம் மெயினாக கணக்கெடுத்து பார்த்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நமக்கு 10 வாடிக்கையாளரை தாட்டி விடுவாங்க. இல்லைன்னு வச்சுங்க, அந்த என்னமோ சொல்கிறாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா மெயினாக கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல, ஒரு வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தணும். அதே நேரம் அவரும் போய் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்க்குறாரு, எப்படி நம்ம சொன்னதெல்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஆகுதா அப்படிங்கிறது அதெல்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும். இதை ஒரு மனிதனுடைய சாதகத்தில் ஆயுள் காலம் பின்னாடி, அதாவது வயசான காலத்தில் அவர் வாழ்க்கை எப்படி போங்கிறது தெளிவாக சொல்லிடணும். இனி இப்போ கேட்குறவங்களாம் 55 60 வயசு உள்ளவங்களாம் கேள்வியாக தான் கேட்குறாங்க. வயசான காலத்தில் நான் கஷ்டப்படுத்துவேனா,
அப்படி சொல்லி இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 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 லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார் வரும், 10ஆம் இடங்கிறது மாமியார் வரும், 7ஆம் இடம்னா மனைவியாக வரும். அப்போ அந்த மனைவியை பார்க்கலாம். மனைவிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, மனைவி இவருக்கு முன்னாடி போகுமா எப்படிங்கிறத அதையும் மெயினாக பார்த்துட்டு எப்படி வாழ்க்கைங்கிறத மெயினாக சொல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களோட சாதகம் தெளிவாக சொல்லப்படும். இப்போ நான் என்னென்ன பேசணும் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் பதில் உண்டு. வாழ்க வளமுடன்.